நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமையா பாக்குறீங்க? இல்ல முதன்முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்களா? அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்களே. சப்போர்ட் பண்றது இருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. நீங்க என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சவுக்கு சங்கர் கைதில் இதுவரை வந்திருக்கின்ற தகவல்கள் அத்தனையும் பொய். சவுக்கு சங்கர் கைதுக்கு உண்மையான காரணத்தை போட்டுடைத்த சவுக்கு சங்கர். அதிரும் அரசியல் களம். பாசிசத்தாலே அழிகிறதா திமுக? கொதிக்கும் நயனார் நாகேந்திரன். நம்முடைய சவுக்கு சங்கர் கைதுக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்கெல்லாம் கண்டனத்தை பதிவு செய்வாங்க. ஏன்னா ஆளுங்கட்சி மீது விமர்சனம் வைக்கின்ற பொழுது விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாம காவல்துறையை ஏவி சவுக்கு சங்கர் அவர்களை கைது செய்கிறது. ஊடகவியலாளர்களை அடக்கிவிட்டால் நீங்க செய்கின்ற தவறு ஆனது மூடி மறைக்கப்படுமா? அதனால கருத்துரிமைக்கு எதிராக இருக்கிறது, பாசிசத்தை ஏவுகிறது. கதவை உடைச்சி ஒரு பத்திரிகையாளர்களை நீங்க கைது செய்வீர்களா அப்படின்னு கண்டனம் செய்யறவங்களா இருக்கிறாங்கோ. ஆனால் திமுக கூட்டணியில் இருந்தே சவுக்கு சங்கர் கைதுக்கு கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். அப்போ சவுக்கு சங்கருடைய கைதானது தமிழக அரசியல் களத்தை புரட்டி போட்டிருக்கிறதோ? கூட்டணி கட்சியே முதலமைச்சருக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிருக்காங்களே, காவல்துறைக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிருக்காங்களே. அப்படி என்றால் சவுக்கு சங்கர் கைதானது நியாயமா, நியாயம் இல்லையா? சவுக்கு சங்கர் கைதுக்கு சொல்லப்படுகின்ற காரணம் என்ன? இல்லை சவுக்கு சங்கர் எதனால கைது செய்யப்பட்டார் என்று சவுக்கு சங்கர் என்ன சொல்றாரு, அதை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போறோங்க. முதல்ல சவுக்கு சங்கர் அவர்களை எதற்காக கைது செய்யணும் அப்படின்னு ஆரம்பத்தில் செய்தி வந்ததுன்னு பார்க்கும்பொழுது, சவுக்கு சங்கர் ரெட் அண்ட் ஃபாலோ என்ற திரைப்படத்தை விமர்சனம் பண்ணியிருந்தாரா. அந்த படத்தில் யார் நடிச்சாங்க தெரியுமா? அஜய் வாண்டையார் நடிச்சாரு. இந்த அஜய் வாண்டையார் யார் தெரியுமா? புருஷோத்தமன், அஜய் வாண்டையார். இவங்க ரெண்டு பேருமே போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சம்பந்தப்பட்டவங்க. இவங்களை வச்சு ஆயிஷா சாதிக் அவர்கள் படம் எடுத்திருக்காங்கன்னா, அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருள் விற்பதின் மூலமாக வந்திருக்கின்ற பணத்தில் தான் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாராம். இந்த படத்தை தமிழா மூவிஸ் மூலமாக மகேஷ் சங்கர், ஆயிஷா சாதிக்கு, புருஷோத்தமன் மற்றும் அஜய் வாண்டையார் இப்படி ஒரு 4 பேர் சேர்ந்து எடுத்திருக்கிறாங்க. சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறமான தகவலை தெரிவித்ததுனால புருஷோத்தமன் அவர்கள் நேரடியாக சவுக்கு சங்கர் வீட்டுக்கு யோ என்னய்யா, போதைப் பொருள் கடத்தின பணத்தின் மூலமாக தான் படம் எடுத்ததாக சொல்றிய, நீ பார்த்தையா? முதல்ல அந்த வீடியோவை நீக்கணும் அப்படின்னு சவுக்கு சங்கருடைய ஆபீஸுக்கு கேட்டதாகவும், சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் தபாரியா 2 லட்ச ரூபா பணம் கொடு, அப்பதான் அந்த வீடியோவை நீக்குவேன், இல்லைனா அடுத்த கட்ட உண்மையை வெளியே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மிரட்டினாராம். பிறகு அடிக்க பாய்ந்தாராம். புருஷோத்தமன் சவுக்கு சங்கர் ஆபீஸை விட்டு வெளியேறிட்டாராம். பிறகு ஒரு பெண் என்றும் பாராம அபாண்டமா பழி போட்டதுனால ஆயிஷா சாதிக் அவர்கள் போயிட்டு காவல்துறை இடத்துல புகார் அளிக்கின்றார்கள். உண்மைக்கு புறம்பாக சவுக்கு சங்கர் அவர்கள் எங்க திரைப்படத்தை பற்றி விமர்சனம் பண்றாருங்க, ஆனா நாங்க எங்க போதைப் பொருள் வித்து அந்த பணத்தின் மூலமாக படம் எடுத்தோம், இது தவறான செய்திங்க, சவுக்கு சங்கரை கைது பண்ணணும், அவரை நீதிமன்றத்தின் மூலமாக தண்டிக்கணும் அப்படின்னு புகார் அளிக்கிறாங்க. இந்த புகாரின் அடிப்படையில் நம்ம சவுக்கு சங்கருக்கு காவல்துறையினர் சம்மன் அனுப்புறாங்க. அந்த சம்மனுக்கு சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் பதிலளித்து விடுகின்றார். என்னங்க, ஒரு திரைப்படத்தை விமர்சனம் பண்ணாவா காவல்துறை சம்மன் அனுப்பிங்க? அப்படின்னா வெளியாகின்ற எல்லா திரைப்படத்தையும் யாரோ ஒருத்தர் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காரு, அத்தனை பேருக்கு இந்த மாதிரி தான் சம்மன் அனுப்பி கேள்வி கேட்டுன்னு இருப்பீங்களா அப்படின்னு சொல்ல, யோ அந்த படம் தயாரிப்பு கம்பெனியே மிரட்டி இருக்கியா 2 லட்ச ரூபா கேட்டு, அதுக்கு தான் என் சம்மன் அனுப்பியிருக்கோம் வாயா அப்படிங்கிறாங்க. சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அதற்கு ரெஸ்பான்சிபிளே பண்ணலை. அந்த சம்மனை சவுக்கு சங்கர் வீட்டில் ஒட்டி விடுகின்றார்கள். அப்படி ஒட்டினா கூட சவுக்கு சங்கர் ஆஜராகிற மாதிரி தெரியல. பிறகு காவல்துறையினை பொறுத்த வரைக்கும் நேராக வீட்டுக்கே வந்துட்டாங்க. அப்படி காவல்துறையினர் வீட்டுக்கே வர்றதை காலையிலே கவனித்த சவுக்கு சங்கர் வீட்டுக்குள்ளே போய் அறையை பூட்டிக்கிறாரு. கூட அவங்களுடைய தோழி மைதிலி இருக்கிறாங்க, சவுக்கு சங்கருடைய தாயாரும் இருக்காங்க வீட்டுக்குள்ளேயே. இதற்குள்ளாக சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னை ஏன் கைது பண்ண வந்திருக்காங்க தெரியுமா அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அதே மைதிலி அவர்களும் பார்த்தீங்கன்னா, ஜனநாயகத்தினுடைய குரல் வளைய திமுக அரசாங்கம் நசுக்குகிறது, அந்த அரசாங்கத்தினுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடாது, நாம் பத்திரிகை துறையில் இருக்கிறோம், அதுக்காகவே படித்தோம், ஆனால் அடக்குமுறைகளை இந்த அரசாங்கமானது ஏவுகிறது, இதையெல்லாம் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும்.
அதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதானே பத்திரிகை துறைக்கு வந்தோம் அப்படின்னு மைதிலி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ விடுறாங்க. சவுக்கு சங்கர் அவர்களும் ஒரு வீடியோ விடுறாங்க. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் இடத்துல வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஏப்பா சம்மன் அனுப்பினா வந்து ஆஜராக மாட்டியோ, வாங்க உங்களை கைது பண்ணுறதுக்காக வந்திருக்கோம், இதாங்க சம்மன் அப்படிங்கிறாங்க. சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் இந்த பாருங்க, நீங்கள் அனுப்பின எல்லா சம்மனுக்கும் நான் பதில் அளிச்சிட்டேன், ஆனால் இது திட்டமிட்ட சரி, அதனால் நான் வரமாட்டேன் வெளியே, எங்களுடைய வழக்கறிஞர் வரட்டும் அப்போ தான் நான் வெளியே வருவேன் அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்கிறாரு. உடனடியாக சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞருக்கு காவல்துறையினரும் ஃபோன் பண்ணுறாங்க, நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்களும் ஃபோன் பண்ணுறாங்க. வழக்கறிஞர்கள் வந்துடுறாங்க. வழக்கறிஞர்கள் வந்து காரணத்தை கேட்குறாங்க. அப்படி காரணத்தை கேட்ட பிறகு கூட சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டிலேருந்து வெளியே வரல, அவர் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாரு. பிறகு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பொறுமை இழந்து தீயணைப்புத்துறையினரை வர வச்சிடுறாங்க. தீயணைப்புத்துறையினர் வந்து சவுக்கு சங்கர் வீட்டை உடைச்சி உள்ளே போகிறாங்க. சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் ஹாயா கால் மேல் கால் போட்டு உட்காந்துருக்காரு. கூட அவங்க தாயா நிற்கிறாங்க, மைதிலி நிற்கிறாங்க. ஏங்க நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை கைது பண்ண வரீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கின்ற பொழுது சவுக்கு சங்கர் வீட்டில் இருந்து பல ஆவணங்களை வந்து காவல்துறை எடுக்க முற்படுகின்றார்கள். என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த திரைப்படத்தை விமர்சனம் பண்ணாரு அதுக்காக கைது பண்ண வந்திருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது தான் கிடையாது, வேறு ஒரு வழக்கில் சவுக்கு சங்கர் அவரை கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறையினர் வீடு முழுவதும் தேடுகின்றார்கள். சவுக்கு சங்கருக்கு எதிரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீரோ இருக்குது. அந்த பீரோவையும் தீயணைப்பு துறையினர் மூலமாக உடைக்கிறாங்க. உள்ளே பார்த்தா ஒரு 25,000 ரூபாய்க்கு பணம் இருக்கிறது. அதை கைப்பற்றுகின்றார்கள். 100 ரூபாலாம் வச்சிடுறாங்க, 200 ரூபாலாம் வச்சிடுறாங்க. 500 ரூபா நோட்டு இருக்கு பாரு, அதை மொத்தம் எடுத்துங்க அப்படிங்கிறாங்க. அந்த பீரோவில் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வச்சுவிட்டு சவுக்கு சங்கரவுடைய ஃபோனை தேடுறாங்க. ஏன்னா எங்கெங்கே லிங்க் இருக்குது, யார் யார்கிட்டலாம் பணம் வாங்கியிருக்காரு, உண்மையை அத்தனை பேரை மிரட்டி இருக்காரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபோனை தேடினாங்களாம். இது நான் சொல்லலை, சவுக்கு சங்கர் தான் சொல்கிறாரு. பிறகு காவல்துறையினை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கேஜெட்டையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. சவுக்கு சங்கரை கைது பண்ணுறாங்க. சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் வெளியே வருகின்றார். அப்படி வெளியே வருகின்ற போது அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு யூடியூபரை பார்த்து ஒரு ஆளும் அரசாங்கமானது பயப்படுகிறது, கையால் ஆகாத அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒடுக்குமுறை அப்படின்னு கோஷமிட்டு கொண்டே போகிறாரு. ஆனால் இது திமுக நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்டாலின் ஐயா சொல்லித்தான் சவுக்கு சங்கரை கைது பண்ணாங்களா, இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லித்தான் சவுக்கு சங்கரை கைது பண்ணாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கைது தமிழகமே பேசப்படணும் அப்படின்னு நினச்சார் போலுக்குது. அதனால் காவல்துறையினர் சவுக்கு சங்கரை கைது பண்ணுறதை அப்படியே நேரலை பண்ணுறாங்க பச்சுங்களா டிவியில். அந்த மாதிரி விட்டு வீடியோ எடுத்து சவுக்கு சங்கர் கைதை பற்றி வெளியே தூக்கி வீடியோவாக போட்டார். இன்றைக்கி பட்டி தொட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் கைதை பற்றி தான் பேசுகிறாங்க. மற்றபடி நம்ம நேரு அவர்களை கைது பண்ணணும் அப்படின்னு அமலாக்கத்துறை வைத்த வேண்டுகோளை பற்றி யாரும் பேசவே இல்லை. ரெண்டாவது தூத்துக்குடி, புதுக்கோட்டை, இங்கெல்லாம் மாணவிக்கு பாலியல் வன்புணர்வு நடந்திருக்குது. புதுக்கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாணவிக்கு பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கிறான் ஒருத்தன். அவனை கைது பண்ணிட்டு போயிருக்காங்க. கைது பண்ணிட்டு போன காவல்துறையிடம் இருந்தே அவன் தப்பிச்சிட்டு இருக்கிறான். அவனை தேடிக்கிட்டு இருக்காங்களாம். தூத்துக்குடியில் ஒரு இயற்பியல் வாதியார் அங்கே படிக்கின்ற பெண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க. பள்ளிக்கூடமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் மூடப்பட்டிருக்குது. ஆனால் அந்த வாதியாரை 1 மாதமாக கைது பண்ணலையா. ஸோ இப்படி பல இடங்களில் கைதுகளை பொறுத்த வரைக்கும் அரங்கேறாமல் அப்படியே காலதாமதம் கடத்தப்பட்டிருக்குது. அதை பற்றிலாம் நம்ம பேசலை. ஆனால் சவுக்கு சங்கர் கைதை மட்டுமே நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசாக பேசிகிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் வீடியோ எடுத்து போட்டு பரபரப்பாக்கிட்டாரு. இந்த அரசாங்கத்தினுடைய அடக்குமுறை எந்த அளவுக்கு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் சொல்கிறது உண்மையோ பொய்யோ, ஆனால் சவுக்கு சங்கர் கைதானது தமிழகம் முழுவதும் பேசுபடும் பொருளாக இருக்குது. திருப்பரங்குன்றம் இருக்குது தெரியுமா, அந்த மலை மேலே தீபம் ஏற்றணும்னு சொன்னாங்களே, அந்த பிரச்சனை கூட எல்லாரும் மறந்து விட்டாங்க. இப்போ சவுக்கு சங்கர் கைதை மட்டும்தான் பேசுகிறாங்க. மழை வெள்ளத்தில் மக்கள் பாதிப்படைஞ்சாங்க, அதை பற்றி யாரும் பேசுறது கிடையாது. மழை வெள்ளத்தினால நெல்லெல்லாம் கொள்முதல் பண்ணாமல் நாசமாச்சு, அதை பற்றி யாரும் பேசுறது கிடையாது. சாலையானது குண்டும் குழியுமாக கிடக்குது, அதை பற்றி யாரும் பேசுறது கிடையாது. சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்குது, அதை பற்றி யாரும் பேசுறது கிடையாது. அதனால் இன்னைக்கு சவுக்கு சங்கர் வீடியோ எடுத்து வெளியே போட்டார், பரபரப்பாக பேசப்படுகிறது. பிறகு அங்கேருந்து கேஜெட்லாம் எடுத்துக்கிட்டு சவுக்கு சங்கர் அவர்களை கைது பண்ணிட்டு போனாங்களா, சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க. அங்கே தான் சவுக்கு சங்கர் எதற்காக கைது பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நந்தனம் இருக்குது தெரியுமா சென்னையில், அங்கே ஹரிச்சந்திரன் என்கின்ற ஒருத்தர் வந்து பாரு ஓப்பன் பண்ணுறாரு. அவரை சவுக்கு சங்கர் மிரட்டி இருக்கிறார். டேய், நீ எந்த பணத்தில் பார் ஓப்பன் பண்ணுற தெரியுமா அப்படின்னு சொல்ல, எனக்கு 2 லட்ச ரூபா கொடு,
அப்போதான் இந்த பாரு ஓப்பன் பண்ணதுக்கு எங்கேருந்து பணம் வந்ததுன்ற விஷயத்த சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஹரிச்சந்திரன் மிரட்டி பணம் பறிக்க பார்க்குறாராம். ஹரிச்சந்திரனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுக்கு சங்கருடைய உதவியாளர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு 94,000 ரூபாய் ஜிபேல அனுப்பிடுறாங்களாம். அந்த வழக்கில் தான், அதாவது பார் உரிமையாளரை மிரட்டி பணம் பறித்த வழக்கில் தான் நம்ம சவுக்கு சங்கர் அவர்களை கைது பண்ணுறாங்களாம். இது காவல்துறை சொல்லியிருக்கக்கூடிய காரணம். ஆனால் சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறார் தெரியுமா? பாருங்க, இந்த ஆயிஷா சாதிக் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தான்னு சொன்னாங்களே, அந்த படத்தை விமர்சனம் பண்ண, அதனால தான் என்ன கைது பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதுவும் பொய். ரெண்டாவது, பார் உரிமையாளர் மிரட்டி பணம் பறிச்சேன்னு சொன்னாங்க பாருங்க, அதெல்லாம் பொய். நான் என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சென்னை காவல்துறை ஆணையர் அருண் இருக்கா தெரியுமோ, அவர் பினாமி பணத்திலையோ இல்லை ஊழல் பணத்திலையோ பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு செஞ்சுருக்கின்றாராம். அந்த முதலீடுகள் சட்டவிரோதமானது என்று சொல்லிட்டு வீடியோ வெளியிட்டிருக்கின்றாராம் நம்முடைய சவுக்கு சங்கர் ஆதாரத்துடன். ஏங்க, படம் தொடர்பான விஷயங்கள் நான் பேசி 6 மாதம் ஆகுது. இவ்வளோ நேரம் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அந்த படம் தொடர்பாக விமர்சனம் பண்ணதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கம்முன்னு இருந்துட்டு இப்போ வந்து கைது பண்ணுறாங்களா? கைது பண்ணுறது வந்து அப்பயே கைது பண்ணியிருக்கணுமா இல்லையா? இல்லை பார் உரிமையாளரை மிரட்டணும்னு சொன்னாங்கல்ல, மிரட்டினதுக்கான அத்தாட்சி சொல்லு. எவனா ஒருத்த கூகுள் பேவில் போய் மிரட்டி பணம் வாங்குவானா? எங்கிருந்து பணம் வந்தது, யாரிடம் பணம் வந்தது, எதற்காக பணம் வந்ததுலாம் கூகுள் பேவில் நல்லா தெரிஞ்சிடுமே. மிரட்டினா கையில் தானே பணம் வாங்குவாங்க. அதெல்லாம் பார் உரிமையாளரை நான் மிரட்டினா அதெல்லாம் காரணம் கிடையாது. திமுக ஆட்சியில் காவல்துறையே கரப்ட் ஆகி போய் கிடக்குது. உயர் அதிகாரி இருக்கக்கூடிய அருண் வந்து பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமான முதலீடு நிறைய பண்ணியிருக்காரு. அதை பற்றியா நான் வந்து காணொலி வெளியிட்டேன். அதுக்காக தானே என்னை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கத்தை வசைபாடிக்கொண்டே அவர் சிறை சென்று விட்டார். நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்கள் கைது பண்ணுறதுக்கு முன்பாக நிறைய பேசியிருக்கின்றார். நம்முடைய காவல்துறை ஆணையர் அருண் அவர்களுடைய முதலீடு பற்றியும் பேசியிருக்கின்றார். அந்த காணொலியை நானும் பார்த்தேன். அதெல்லாம் உண்மையாக பொய்யன்னு நமக்கு தெரியாது. எதுக்கு? ஏன்னா சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அரசியல் தலைவர்கள் மீது விமர்சனம் வைப்பதெல்லாம் தாண்டி அரசு அதிகாரிகள் மீதே வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் விமர்சனம் வைக்கிறார். அதனால தான் சவுக்கு சங்கருக்கு பெரிய ஆபத்து வருகிறது. சவுக்கு சங்கருக்கு இந்த துணிச்சல் எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிஆர் சுவாமிநாதன் என்ற ஒரு நீதியரசர் இருக்கார் தெரியுமா, அவர்கிட்ட இருந்ததா சவுக்கு சங்கருக்கு இந்த துணிச்சல் வருகிறது. ஏன்னா நீதியரசர்கள் மீது ஊழல் புகார் சொன்னார். நீதியரசர்கள் எந்த அளவுக்கு தவறாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொன்னார். நீதியரசர்கள் அவங்க வீட்டில் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் சவுக்கு சங்கர் சொன்னார். ஸோ உண்மைக்கு புறம்பாக நீதியரசர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கின்ற போது சவுக்கு சங்கரை கைது பண்ணுறாங்க. ஆனால் சிறையில் அடைக்கிறாங்க. எல்லாமே வந்து ஜிஆர் சுவாமிநாதன் தான். ஜிஆர் சுவாமிநாதனை தான் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருந்தார் என்று நான் நினைக்கிறேன். இப்படி நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகவாதிகளாக இருக்கிறாங்க, விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளுறாங்க இருக்கிறாங்க. அதனால் நீதியரசர் மீதே நாம் வந்து விமர்சனம் வச்சோம். நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பு கேட்க சொன்னாங்க, நம்ம மன்னிப்பு கேட்கல. அதனால் நீதிமன்றத்தையே மிரட்டின நாம காவல்துறையாக மிரட்ட முடியாது, அரசாங்கத்தையாக மிரட்ட முடியாது அப்படின்னு துணிச்சலாக சவுக்கு சங்கர் அவர்கள் களத்தில் இறங்கிட்டார். இங்கே படம் விமர்சனம் பண்ணார், அதனால் கைது பண்ணாங்க அப்படின்றது ஒரு தகவல். இல்லை பார் உரிமையாளர் மிரட்டினார், பணம் வாங்கினார் அப்படின்னு ஒரு தகவல். ஆனால் அதெல்லாம் கிடையாது. சென்னை காவல்துறை ஆணையர் அருண் இருக்காரு, அவர் சட்டவிரோதமாக முதலீடு பண்ணியிருக்கிறார், அதுக்கான ஆதாரத்தை வெளியிட்டேன், அதுதாயா உண்மை அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்கிறாரு. ஸோ காவல்துறை ஆணையரை வந்து திமுக அரசாங்கமானது கைது பண்ணி விசாரணை செய்யணும். குற்றச்சாட்டு வந்திருந்தால் உண்மைதானா பொய்யா என்று அவரை கூப்பிட்டாவது கேள்வி கேட்கணும். அதெல்லாம் செய்யாமல் இந்த அரசாங்கத்தினுடைய தவறுகளை சுட்டி காட்டுகின்ற என்ன கைது பண்ணுறாங்க. தேர்தல் வரைக்கும் நான் இருந்தேன்னு வச்சுங்களேன், திமுக கண்டிப்பாக தோக்கும். அதனால் தேர்தல் வரைக்கும் இவர் வெளியே இருக்க வேணாம் அப்படின்னு என்னை உள்ளே தூக்கி வைக்கிறாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் நான் வெளியே வருவேன் அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இதில் நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் திமுக அடக்குமுறை ஏவுகிறது, பாசிசத்தை கட்ட வைத்து விடுகிறது, இந்த பாசிசன் மூலமாகவே வந்து திமுக அழிய போகிறது அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். ஊடகத்தில் பேசவே கூடாதா? திமுக அரசாங்கத்துடைய குற்றச்சாட்டை வெளியே சொல்லவே கூடாதா? அந்த அளவுக்கு தூய்மையான ஒரு ஆட்சி நடத்துறீங்களா நீங்கள் அப்படின்னு சவுக்கு சங்கர் கைதுக்கு நம்முடைய நயினார் நாகேந்திரன் கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார். அது மட்டும் இல்லை, கொடூரமான கைது அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டே சவுக்கு சங்கருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார். உண்மையாகவே அந்த கைது எப்படி இருந்துன்னு கேட்டிங்கன்னா மனித உரிமை மீறல் மாதிரி இருக்குது.
ஒரு கைது இப்படிலாம் கூட அரங்கேறுமா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நமக்கெல்லாம் வருது. அதனால தான் திமுக கூட்டணியிலே இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களில் முதன்மையான இருக்கக்கூடிய சிதம்பரத்துடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் தொடர்ந்து எம்பியாக இருக்கக்கூடியவர். அவரே வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கருடைய யூடியூப் சேனலில் பார்க்குறேன், ஆனால் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அவருடைய கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் ஏயா ஜனநாயக பூர்வமாக கருத்து வச்சா இப்படியா கைது பண்ணுவீங்க? வீட்டை உடைப்பீங்க, பீரோ உடைப்பீங்க, பொருட்களை அள்ளிட்டு போவீங்க, மனசாட்சியே இல்லையா? இது கொடூரமான கைது அப்படின்னு வந்து நம்முடைய கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி மற்றபடி இன்னும் சில அரசியல் தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கின்றார்கள். திமுக ஆட்சியில் கருத்துரிமைக்கு மதிப்பு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா மதிப்பு இல்லை. மதிப்பு கொடுக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா மதிப்பும் கொடுப்பது கிடையாது. உன்னுடைய கருத்து இது, அது உண்மையோ பொய்யோ அதை வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று திமுக கிட்ட வந்து நம்ம நாகரிகமாக கருத்து வச்சா அதை எதிர்கொள்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எதிர்கொள்வதே கிடையாது. சகிப்புத்தன்மை இந்த அரசாங்கத்துக்கு கொஞ்சம் கம்மி தான். அதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான், என்னை வீழ்த்துவதற்கு அரசியல் களத்தில் யாருமே கிடையாது. அதனால் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு திமுக அரசாங்கமானது களத்தில் இறங்குகிறது. அதுக்காக காவல்துறையை பயன்படுத்துகிறது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. முகிலன் ஒருத்தர் இருந்தான், இடதுசாரி. அவன் ஒரு பொண்ணை கெடுத்துட்டான். அவன் 7-8 மாதம் ஒளிந்திருந்தான். காவல்துறை அவனை தேடியது. அவனை பெரிய போராளி என்று பேசுகிற கூட்டமெல்லாம் இங்கே இருக்குது. அந்த பெண்ணுடைய கண்ணீர் கதையை கேட்ட பிறகு கூட அவனை கைது பண்ணல. ஒளிஞ்சிருந்துட்டு இப்போது பல பிரச்சனைக்கு போராடுகின்ற போராளியே வெளியே சுற்றிட்டு இருக்கான். அதே மாதிரி நம்ம செந்தில் பாலாஜி தம்பி அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி அவனை கைது பண்ணணும்னு சொன்னாங்க. எத்தனை முறை கைது பண்ணிட்டாங்க. கடைசியில் ஜாமீன் வாங்கின்னு வெளியே தான் சுற்றுறாரு. ஸோ அதனால் நம்ம பல பேரை கைது பண்ணணும், அவங்கெல்லாம் குற்றவாளி என்று ஆதாரத்துடன் பல பேர் கருத்து சொல்லுகின்ற போதோ இல்லை புகார் அளிக்கின்ற போதோ அதுமாரி நடவடிக்கை எடுப்பது கிடையாது. இப்படி தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக நிறைய புகார் இருக்குது. இதெல்லாம் பேசுனா நடவடிக்கை எடுப்பாங்களா? நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் திமுக எதிராக களமிறங்கி விட்டார்கள். சவுக்கு சங்கர் கைதானது திமுக எதிராக ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி இருக்கிறது. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் தான் கைது பண்ணுறாங்க என்றாலும் கூட அந்த கைது பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு தவறான முறையில் நடந்தது மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் வீடியோ எடுத்து போட்டாரா? அதனால் சவுக்கு சங்கர் மீது அனுதாபமும் திமுக அரசாங்கத்தின் கோபமும் உருவாகி போச்சு. ஸோ திமுக இதெல்லாம் எப்படி சரி பண்ணி அடுத்த தேர்தலில் வெற்றி பெற போகுதுன்னு நமக்கு தெரியல. பொறுத்திருப்போம். திருவண்ணாமலையில் இன்றைக்கி இளைஞர் அணி மாநாடு நடத்துகிறாங்கப்பா. அதுக்கு முதல்வர் வீடியோ வெளியிட்டிருக்கின்றார். அவற்றையெல்லாம் மாநாடு முடிந்த பிறகு அந்த நிகழ்ச்சியுடைய தொகுப்பை இன்றைக்கி பொழுதுக்க தருகின்றேன். இவ்வளோ நேரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க. சவுக்கு சங்கர் கைது அடக்குமுறையா இல்லை காவல்துறை செய்திருக்கின்றது சரியா?